ஒரு மனுஷன் செத்து போய் 50 வருஷம் ஆகியுமே அவர் இன்னைக்கு வந்து களத்தில் நேருக்கு நேர் நின்று அரசியல் பண்ணல. அவர் இறந்து போய் 50 வருஷம் ஆகி போச்சு. சீமான் மாதிரியான பிழைப்புவாதிகளை இறக்கி விட்டு பெரியார்னால தான் வந்து நாடு நாசமாக போயிடுச்சு. இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் வெற்றி தோல்வி வந்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இப்படி பாதுகாப்போடு இருக்கணும், உங்களுக்கான எதிரி யார், அவன் எந்த ரூபத்தில் வருவான், வலதுசாரி இயக்கங்களுடைய புக்ஸ்டால கூட அங்கே வந்து பார்க்க முடியல. நான் போன்ற பிழைப்புவாதிகளுக்கு இதே வேலையாக போச்சு. அரசியலில் பரஸ்பரம் எதிர்நிலையில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள், கருத்துக்கள், கொள்கைகள், நடத்தைகளை எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணியோ இல்லை குற்றச்சாட்டு சொல்லியோ தான் அரசியல் பண்ண முடியும். ஆனால் உலகத்திலேயே எங்கும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கு மேலான ஒருத்தரை பிடிச்சி எதிர்நிலையில் வச்சு அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டில் தான். அது தந்தை பெரியார் தான். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பெரியார் வந்து சொல்லாத ஒரு கருத்தை சொன்னதாக சொல்லி இப்போ அது சர்ச்சையாகி நிறைய பெரியாரிய உணவாளர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து காவல் நிலையத்தில் வந்து சீமான் மேலே அவதூறு வழக்கு பதிவு பண்ண சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. சில மக்கள் வந்து வழக்குப்பதிவும் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பெரியார் வந்து அப்படி சொல்லவே இல்லை, காலங்காலமாக பெரியார் சொல்லாத ஒன்று இப்படி பிரித்து வந்து பெரியாரிய எதிர்ப்பாளர்கள் சொல்லிட்டு வர்றாங்கிறதையும் பெரியாரிய உணர்வாளர்கள் தக்க ஆதாரங்களோடு எடுத்து போட்டு அதுக்கான எதிர்வினை ஆற்றிட்டாங்க. அது காலங்காலமாக எப்போவுமே அது நடக்கிற விஷயம். எப்போ பெரியாருக்கு எதிராக ஒரு கருத்து வந்ததுனால உடனே அவங்க களத்தில் இறங்கி பெரியார் வந்து அப்படி இல்லை இப்படி தான் இதை தான் சொன்னார், இவங்கெல்லாம் திரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. சரி, இதை வந்து ஒரு மனுஷன் செத்து போய் 50 வருஷம் ஆகியுமே அவர் இன்னைக்கு வந்து களத்தில் நேருக்கு நேர் நின்று அரசியல் பண்ணல. அவர் இறந்து போய் 50 வருஷம் ஆகி போச்சு. 50 வருஷம் ஆனதுக்கு பிற்பாடும் அவர் ஏன் பிடிச்சிட்டு இவங்க தொங்கிட்டு இருக்கிறாங்க, அவர் மேலே வசைப்பாடுறாங்க, அவர் மேலே வந்து ஒரு களங்கத்தை கற்பிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம டீப்பாக யோசிக்க வேண்டியது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் அதிகாரத்தையும் வெற்றியையும் தீர்மானிக்கக்கூடியவர்கள் வந்து தலித் மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் தான். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பது பெரியாருடைய கருத்துக்கள், சொல்லப்போனால் பெரியாருடைய கைத்தடி தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பாஜக, சங்க பரிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய RSS மதவாத கும்பல்கள்லாம் வந்து தலித் மக்களையுமே இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களையுமே அச்சுறுத்துறாங்க. எதுக்காக அச்சுறுத்துறாங்கன்னா மனித தர்மத்தையும் சமாதானத்தையும் நிலைநாட்டணும். அதுக்கு இடைஞ்சலாக வந்து இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து இடைஞ்சலாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் இடைஞ்சலாக இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு யார் வந்து கற்பிச்சுட்டு போயிருக்காங்க பெரியார் அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்க பெரியாரை தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. பெரியார் வந்து தெளிவாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள்லாம் வந்து எப்படி பாதுகாப்போடு இருக்கணும், உங்களுக்கான எதிரி யார், அவன் எந்த ரூபத்தில் வருவான் அப்படிங்கிறதுல தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அந்த மக்கள் எல்லாம் வந்து அவருடைய கருத்தை தான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து அரசியல் களத்தில் இயங்குறாங்க. இன்றைக்கி அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் வெற்றி தோல்வி வந்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலித், கிறிஸ்துவ, இஸ்லாமிய மக்களில் வரக்கூடிய புது வாக்காளர்கள் இல்லை அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொஞ்சம் இந்த சாதிய மனோபாவம் உள்ள தலைவர்களை எல்லாம் வந்து குழப்பி பெரியார்னால தான் வந்து நாடு நாசமாக போயிடுச்சு, அதனால் வந்து அவரையெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு பெரியாரிய ஆதரவு இயக்கங்களுக்கு போகிற வாக்குகளை எல்லாம் மடைமாற்றி இவங்களுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா அது வேறு பக்கம் போகிற மாதிரி பண்ணணும். பெரியாரிய இயக்கங்களுக்கோ அல்லது அது சார்ந்த கட்சிகளுக்கோ போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக திட்டமிட்டு தெளிவாக வேலை செய்கிறாங்க. அதுக்காக வந்து பிஜேபி வந்து அதாக களத்தில் இறங்கி வேலை செய்யி, இல்லைன்னா சில நேரத்தில் அந்த சீமான் மாதிரியான பிழைப்புவாதிகளை இறக்கி விட்டு இவங்களையெல்லாம் வந்து பெரியாரை பற்றி மோசமாக பேசி அந்த மக்களை குழப்பி அவங்க அந்த பெரியாரிய பக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செல்லுகிற வாக்கை தடுப்பது தான் இவர்களுடைய நோக்கம். ஆகவே இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் பெரியாரை பற்றி அவதூறுகள் வரும் பொழுது நீங்கள் பெரியாரை பற்றி படிக்கிறவங்க அதிகமாகிட்டு வர்றாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து 48வது புத்தக திருவிழா நடந்துகிட்ருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இடதுசாரி சிந்தனை கொண்ட பெரியாரிய பொது உடைமை இயக்கங்களுடைய புத்தகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அரங்கில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. அந்த கண்காட்சி நடந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து ரைட் விங்க்னு சொல்லக்கூடிய வலதுசாரி இயக்கங்களுடைய புக்ஸ்டாலை கூட அங்கே வந்து பார்க்க முடியல. ஏன்னா அவங்க வந்து கருத்தியல் ரீதியாக அவர்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு சித்தாந்தமோ கருத்தோ எதுவுமே இருக்காது. அப்படியே வந்து குட்டையை குழப்பி அதில் ஏதாவது மீன் கிடைக்குமான்னு பார்க்குறவங்க. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கைத்தடி வந்து பெரியாருடைய கருத்துக்கள் தான். அதை வந்து இன்னும் மேலும் சிறப்பாக கொண்டு சென்று சீமான் போன்ற பிழைப்புவாதிகளை அறவே தமிழக அரசியலிருந்து விரட்டுவது நம் தமிழர்களாகிய ஒவ்வொருவரின் கடமை என்று கேட்டுக்கொள்கிறேன். வேலுசுகுமார் தாராபுரம்.